प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के बारे में जानना के लिए हम कोशिश करेंगे, फिर उसके आधार पर आराधना में जाएंगे। நாம் தேவனை அறிந்து கொள்ள முயற்சி எடுத்து அதன் அடிப்படையிலே ஆராதிப்போமாக. मेरे साथ खोलिएगा दूसरा तीमुथियुस उसका 4 अध्याय। என்னோடு கூட திரும்புங்கள் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16, 17, 18 पद को हम देखेंगे। 16, 17, 18 वचनங்களை நாம் பார்க்கலாம். दूसरा तीमुथियुस उसका 4 अध्याय 16, 17, 18 पद को देखेंगे। 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16, 17, 18 वचनங்களை பார்க்கலாம். वहां पर पौलुस अपने बारे में अपने सहकर्मी को लिखता है। அங்கே பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரருக்கு எழுதுகிறார். और आपको मालूम है पौलुस के जीवन का अंत समय में उसने अपने चेला को ये लिखा है। நீங்கள் அறிந்திருக்கிறபடி பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தின் கடைசி காலகட்டத்திலே இதை எழுதுகிறார். मैं पहले तीनों वचन को पढ़ूंगा, फिर थोड़ा सा आपको उसमें से कुछ बातों को समझाने के लिए कोशिश करूंगा। முதலாவது நான் இந்த 3 வசனங்களையும் வாசித்த பின்பு உங்களுக்கு அதிலிருந்து விளக்க முயற்சி எடுப்பேன். मेरे पहले प्रत्युत्तर करने के समय में किसी ने भी मेरा साथ नहीं दिया, वरन सब ने मुझे छोड़ दिया था। भला हो कि इस बात उनको इन बात को उनको लेखा देना ना पड़े। நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. परंतु मेरा प्रभु मेरा सहायक रहा और मुझे सामर्थ दी, ताकि मेरे द्वारा पूरा पूरा प्रचार हो और अन्य जाति सुन लें और मैं भी सिंह के मुंह से छुड़ाया गया। கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் பிரஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். 18 पद में वो यूं लिखता है, और प्रभु मुझे हर एक बुरे काम से छुड़ाएगा और अपने स्वर्गीय राज में उद्धार करके पहुंचाएगा। उसी की महिमा युगानुयुग होती है। 18வது வசனத்திலே இப்படியாக அவர் எழுதுகிறார், கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. अपनी समस्याओं को थोड़ा बहुत तीमुथियुस को लिखते हुए தன்னுடைய பிரச்சனைகளை கொஞ்சமாக தீமோத்தேயுவுக்கு எழுதின பவுல், लेकिन आगे भी एक उम्मीद की बातों को पौलुस यहाँ कहता है। ஆனால் வரப்போகிற ஒரு நம்பிக்கைக்கு அடுத்த காரியத்தையும் பவுல் அங்கே எழுதுகிறான். पौलुस इस पत्री में देखिएगा, वहां उसके लिए कितनी कठिनाइयां हुई उसके बारे में कभी नहीं लिखा है। இங்கே பாருங்கள், இந்த நிருபத்தை வாசித்து பார்த்தால் அவனுக்காக எவ்வளவு கஷ்டங்களும் பாடுகளும் உண்டாயின என்பதை குறித்து ஒருபோதும் எழுதாமல், लेकिन अंत में आते आते कितने बार उसको लोगों ने अकेले छोड़ दिया, इस बात को याद करता है। ஆனால் கடைசியிலே அவன் முடிக்க வருகிற அந்த வேளையிலே எத்தனை தடவைகள் ஜனங்கள் அவனை தனியே தனிப்படுத்தி விட்டார்கள், ஒதுக்கி விட்டார்கள் என்பதை எழுதுகிறான். यहाँ तक मैं सिंह के मुंह से भी निकाला गया करके लिखा। இங்கே வரைக்கும் வந்து அவன் எழுதுகிறான், நான் சிங்கத்தின் வாயிலிருந்தும் ரட்சிக்கப்பட்டேன் என்று. पौलुस आपने इतना मेहनत किया, பவுல் இவ்வளவாய் கடின உழைப்பு செய்தான். आपने इतना यात्रा किया, இரவிலே அவ்வளவாய் பிரயாணம் செய்தான். आपने इतना दुख उठाया, அவ்வளவாய் பாடுகள் பட்டான். कई जगह में लोगों ने आपको सताया। அநேக இடங்களிலே ஜனங்கள் அவனை துன்பப்படுத்தினார்கள். क्या ये काफी नहीं है आपके लिए? இவைகள் உமக்கு போதாதோ? आप जीवन का अंत में चले आए, यहां भी आपको बुराई का सामना करना पड़ेगा। நீங்கள் வாழ்க்கையின் கடைசி வயதுக்கு வந்த பின்பும் இங்கேயும் தீமையை தான் சந்திக்க வேண்டுமோ? लेकिन यहां पौलुस कहता है, आगे भी बुराई रहेगा ही, लेकिन मेरा प्रभु मुझे छुड़ाएगा। ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறதை பாருங்கள், வரும் நாட்களிலும் இப்படிப்பட்ட தீமைகள் உண்டாயிருக்கும், தேவன் அதிலிருந்தும் என்னை விடுவிப்பார். जो परमेश्वर का अच्छी तरह से जानता है, யார் தேவனை மிக நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறாரோ, वातावरण के ओर ज्यादा ध्यान नहीं देता है, அவன் இந்த காரியத்தின் மேலே அதிகமாய் கவனம் செலுத்த மாட்டான். भविष्य की परेशानियों को पर ध्यान नहीं देता है। நிகழ்காலத்தை விட்டுவிட்டு வரப்போகிற அந்த காரியங்கள் மேலே அவன் அதிகமாய் கவனம் செலுத்துவான். एक ही विचार उसके मन में आक्रमित है, वो यही है, मेरा स्वर्गीय राज के उद्धार
करके मुझे पहुंचाएगा। அவன் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இதுவா இருக்கிறது, என்னுடைய தேவன் ரட்சித்து என்னை அந்த பரலோக ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வார். मेरे लिए एक लक्ष्य ठहराया है उसने। எனக்கு என்று சொல்லி ஒரு லட்சியத்தை அவர் நியமித்திருக்கிறார். स्वर्ग राज्य में उस जगह तक पहुंचाने का काम वही करता है मेरे संग रह के। என்னோடு கூட இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் செய்யக்கூடிய வேலை அவரே செய்கிறார். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கே மகிமை. कई बार हम बलहीनता में टूट पड़ते हैं, अनेक முறை நாம் பலவீனங்களிலே உடைந்து போகிறோம். शारीरिक बलहीनता में हम टूट पड़ते हैं, சரீர பலவீனங்களிலே உடைந்து விடுகிறோம். और हमारा मानसिक कमजोरियां हमें डुबा देता है। நம்முடைய மன பலவீனம் நம்மை முழுவதுமாய் மூழ்கடிக்கிறது. आत्मिक ठंडापन हमें ठंडा करके लेटा देता है। ஆவிக்குரிய குளிர்ச்சி நம்மை அப்படியே படுக்க செய்து விடுகிறது. लेकिन आज हमें ये हिम्मत के साथ खाने की आवश्यकता है। ஆனால் இன்றைக்கோ நாம் ஒரு தைரியத்தோடு சொல்ல வேண்டும். अगर इस बात को जानते हैं हम कह सकते हैं। இதை நாம் அறிந்து விட்டால் நாம் இப்படி சொல்ல முடியும். मेरे साथ खोलिएगा व्यवस्था विवरण, उसका विवरण 32 अध्याय में, உபாகமம் 32ஆம் அதிகாரத்திலே उसका 36 पद को देखेंगे, 36 को देखेंगे। அதனுடைய 36வது வசனத்தை பார்க்கலாம். वहां पर एक साफ बात को यहाँ पर परमेश्वर खुद कहता है। இங்கே தேவனே மிக தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். जब यहोवा देखेगा कि मेरी प्रजा की शक्ति जाती रही, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்த்து அவர்கள் பலன் போயிட்டென்றும் और क्या बंधुआ और क्या स्वाधीन उनमें कहीं बच नहीं रहा, அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும்போது तब यहोवा अपने लोगों के लिए न्याय करेगा, अपने दासों के विषय में तरस खाएगा। அப்பொழுது தம்முடைய ஊழியக்காரர் மேல் தேவன் பரிதாபப்படுவார். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கே மகிமை. यहाँ खुद मूसा के द्वारा परमेश्वर अपनी बातों को, विचारों को प्रकट करता है। இங்க தேவனே தன்னுடைய எண்ணங்களை மோசேயின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். परमेश्वर अपने दासों के लिए तरस खाने वाला, தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்காக அவர் மனதுருகிறவர். और किस हालत में वो उनके ऊपर तरस खा रहा है, எந்த நிலைமையிலே அவர் அவர்கள் மேலே மனதுருகிறார். देख रहा है उसकी शक्ति जा रही है, அவர் பார்க்கிறார் அவருடைய பலன் அற்று போய் கொண்டிருக்கிறது. और उसका बंधुआई और स्वाधीनता खत्म हो रहा है। அவர்கள் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்று பார்க்கிறார். बिल्कुल बंधा हुआ हालत में है, முழுவதுமாய் கட்டப்பட்ட சூழலில் இருக்கிறார்கள். बिल्कुल अपनी स्वतंत्रता को खोए हुए हालत में है। முழுவதுமாய் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து போயிருக்கிறார்கள். उस समय परमेश्वर का दिल में अपने लोगों को प्रति आने की भावनाओं को बाइबल यहाँ बतलाती है, वो अपने लोगों के लिए तरस खाता है। அப்பொழுதுதான் தேவன் எப்படியாய் தன்னுடைய ஜனங்களுக்காக வருகிறார் என்ற வார்த்தையை வேதம் சொல்லும் பொழுது அவர் மனதுருகிறார் என்று சொல்லுகிறது. जब हम ताकत से भरे रहेंगे हमारे लिए बहुत लोग मिलेगा। நமக்கு பலன் சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது நம்மை சுற்றி ஏராளம் பேர் இருப்பார்கள். जब हम काम करने में आगे बढ़ते जाएंगे उत्साह के साथ, हमारे साथ बहुत लोग रहेंगे। நாம் வேலை செய்து அதிக உற்சாகத்தோடு முன்னேறி செல்கிற வேளையில் நம்மை சுற்றி அதிக ஜனம் இருப்பார்கள். लेकिन किसी भी कारण से हमारा बल घटता है, ஆனால் ஏதோ ஒரு காரணத்திலே நம்முடைய பலன் குன்றி விட்டது என்றால் उस समय साथ देने वालों का संख्या घटता है, அப்பொழுது கூட இருக்கிறவருடைய எண்ணிக்கை குறையும். और हमारा बल जब घटता है நம்முடைய பலன் குறைகிற வேளையிலே और लोग हमें संभालने की जगह पर छोड़ने के लिए कोशिश करेंगे, ஜனங்கள் நம்மை தூக்கிவிட வேண்டும் என்ற இடத்திலே வராமல் நம்மை தள்ளி விடுவார்கள். लेकिन यहाँ परमेश्वर अपनी भिन्नता को दिखाता है। ஆனால் தேவனோ ஒரு வித்தியாசத்தை இங்கே காண்பிக்கிறார். उसी समय ही वो ज्यादा तरस खाने वाला है। அந்த வேளையில் தான் அவர் அதிகமாய் மனதுருகுகிறவர். इस बात को पौलुस याद करता है। இந்த காரியத்தை பவுல் நினைவு கூறுகிறார். उसने अपने चिट्ठी में ये लिखा था, அவன் தன்னுடைய நிருபயத்தில் இப்படியாய் எழுதினான், मैं तो बिल्कुल बलि करके उंडेल दिया हूं, முழுவதுமாய் பலியாக நான் வார்க்கப்பட்டு போனேன். मैं अपना लड़ाई को अंत कर चुका हूं, நான் என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன். मैं
जीत लिया हूं, इसलिए मेरे लिए विशेष तौर से वहां एक इनाम रखा गया है। நான் அந்த போராட்டத்தை நல்ல போராட்டத்தை போராடி நான் வெற்றி கொண்டதினாலே எனக்காக அந்த பரிசு பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. उसी को दूसरा तीमुथियुस 4 अध्याय में देखते हैं। அதைத்தான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். पौलुस, आप तो विनिंग लाइन को पार कर लिए। அந்த பவுலே நீங்கள் அந்த வெற்றியின் கோடை தாண்டி விட்டீர்களே. फिर क्यों आप परेशान हो रहे हैं? திரும்ப ஏன் உங்களுக்கு இந்த படிப்பட்ட தீமை பாடுகள்? उसके बाद भी मेरे पास बुराई आने का संभावना है। அதற்கு பின்பும் கூட என்னை நோக்கி தீமைகளும் கஷ்டங்களும் வர வாய்ப்புகள் உண்டு. लेकिन वो मेरे उत्साह को खत्म नहीं करता है। ஆனால் அவைகளோ என்னுடைய உற்சாகத்தை அழித்து போட वो முடியாது. मेरा बल को घटने नहीं देता है। அவைகள் என்னுடைய பலத்தை குறைக்க முடியாது. क्योंकि मेरा परमेश्वर है जो मेरे लिए तरस खाने वाला है। ஏனென்றால் எனக்கு ஒரு தேவன் உண்டு, எனக்காக மனதுருகிறவர் அவர். इस सुबह के समय आपकी हालत कुछ भी क्यों न हो, இந்த காலையில் உங்களுடைய நிலைமை என்னவாயிருக்கட்டும், आपकी इस स्थिति कुछ भी क्यों न हो, உங்களுடைய நிலைமை சூழல் என்னவாயிருக்கட்டும், और आपकी मनसा कुछ भी क्यों न हो, உங்களுடைய மனநிலை என்னவாகவும் இருக்கட்டுமே, एक बार याद रखिएगा, परमेश्वर अपना दासों के लिए तरस खाने वाला ஆனால் है। இந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்காக மனதுருக்கம் நிறைந்தவர். इसी बात को इब्रानियों की पत्री में भी पढ़ते हैं, இதே காரியத்தை தான் எபிரேயருக்கு ஆக்கியோன் எழுதும்போது எழுதுகிறார். और उस बात को हम अच्छी तरह से बार इस्तेमाल करते हैं, लेकिन एक बार मैं याद दिलाने के लिए चाहता हूं। நாம் அந்த காரியத்தை அல்லது நானோ உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னாலும் இன்னொரு முறை ஞாபகம் ஊட்டட்டும். इब्रानी 4 अध्याय का 15वां पद में, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, और इब्रानी 4 अध्याय का 15-16 पद को देखेंगे। எபிரேயர் 4 15 16 வசனங்களை பாருங்கள். क्योंकि हमारा ऐसा महायाजक नहीं कि हमारे निर्बलताओं में हमारे साथ दुखी न हो सके। நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல், वहां पर बिल्कुल ये साफ तौर से लिखा है, அங்கே மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், हमारे लिए न केवल तरस खाने वाला है, அவர் நமக்காக மனதுருகிறவர் மாத்திரமல்ல, हमारे निर्बलताओं में हमारे साथ दुखी होने वाला है। நம்முடைய பலவீனங்களோடு கூட நம்மை போல அவரும் துக்கப்படுகிறவர். वो सब बातों में हमारी नाई परखा तो गया तो भी निष्पाप निकला। எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். अब वो हमें परेशानियों में हमें निर्दोष रखने के लिए कोशिश करता है। அவர் நம்மை நம்முடைய அந்த கஷ்டங்களிலே துன்பங்களிலே அவர் களங்கமில்லாமல் வைத்துக் கொள்ள முயற்சி हमें எடுப்பார். स्वर्ग राज्य में उस स्थान में पहुंचाने के लिए, हमें निर्दोष रखने के लिए वो हमें मदद करने के लिए तैयार है, क्योंकि उस रास्ता में से होके वो गया है। அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்மை பிரவேசிக்க வைப்பதற்காக நம்மை குற்றமற்றவர்களாக அவர் காத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவரே அந்த வழியாய் போயிருக்கிறாரே. इसलिए इब्रानियों को लेकर लगता है, इसलिए आओ उस अनुग्रह सिंहासन के निकट हियाव बांध कर चलें। ஆகினாலே அந்த எபிரேயருக்கு எழுதும் பொழுது அவன் எழுதுகிறான், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சாயமடையவும் கிருபாசன தண்டையிலே போவோம். दया बरसाया जाए, अनुग्रह मिलता रहे। நமக்கு இரக்கம் பெற்றுக்கொண்டே இருக்கவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் கிடைத்துக் கொண்டே இருக்கவும். इस सुबह के समय आपके लिए मेरे लिए तरस खाने वाला परमेश्वर है। இந்த காலை வேளையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் மனதுருகிறவர் நல்ல ஆண்டவர். मेरे एक एक कमजोरी को वो अपनाते हुए, इसको मैंने पार किया बेटा, इसको मैंने पार किया बेटी, मैं तेरे लिए तरस खाता हूं, क्योंकि मैं जानता हूं अकेले रहना क्या है, छोड़ दिए जाने वाला क्या है, मार खाना क्या है, इन सारी बातों को मैं जानता हूं। நம்முடைய ஒவ்வொரு பலவீனங்களையும் அவர் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுவார், நானும் இதை தாண்டி சென்று இருக்கிறேன், இதை எளிதாய் நீ தாண்டி சென்று விடலாம், நான் முழுவதுமாய் ஒதுக்கப்பட்டு விட்டேன், நான் கூட இருக்கும் பொழுதும் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியும், ஒதுக்கப்பட்டு போனாலும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியும். इसलिए जब हम उसको और ताकते हैं, हमारे लिए एक नया ताकत मिलता है। இப்படி நாம் எண்ணத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு புது பலன் கிடைக்கிறது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. जब उस प्रकार की स्थिति में चले आते हैं, அப்படிப்பட்ட சூழ்நிலையில வரும் பொழுது हमारे द्वारा जो करने के काम का परमेश्वर पूरा करने की ताकत रखता है। நம் மூலமாய் செய்யக்கூடிய அந்த வேலைகள் இருக்கிறதே, அவைகளை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். हम केवल वातावरण को देख के नहीं, ஏனென்றால் அவர் வெறுமனே சூழ்நிலையை பார்த்து அல்ல, परमेश्वर को देख के चलने के लिए सीख लेते हैं। நாம் அந்த வேளையிலே தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து நடக்க கற்றுக்கொள்கிறோம். मुझे एक घटना याद आ रहा है। எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. आप शायद जानते होंगे, मोदी के साथ एक सिंगर काम करता था। நீங்கள் ஒருவேளை அறிந்திருக்கலாம், மோடி அவர்களோடு கூட
ஒரு பாடகர் வேலை செய்து வந்தார். शैंकी नाम करके। ஷாங்கி என்று சொல்லி பெயருடைய ஒரு பாடகர். ये दोनों को परमेश्वर ने बहुत बड़ा इस्तेमाल किया था। இந்த ரெண்டு பேரையும் தேவன் பயங்கரமாய் பயன்படுத்தினார். गीतों के द्वारा शैंकी लोगों को तैयार करता था। பாடல்களை பாடி இந்த ஷாங்கி என்ற பாடகர் ஜனங்களை அப்படியே ஆயத்தப்படுத்துவாராம். प्रचार करके मोड़ी लोगों को प्रभु के पास लाता था। பிரசங்கித்து மோடி ஊழியர் ஜனங்களை தேவனண்டையிலே ஈர்ப்பாராம். और आल्टर काल के समय में भी शैंकी गीत गाता था। அந்த ஆல்டர் கால் வருகிற வேளையிலும் இந்த ஷாங்கி என்பவர் பாடுவாராம். उस समय परमेश्वर का तेल उंडेला जाता था, लोग रोते हुए प्रभु के पास आते थे। அந்த வேளையிலே தேவனிடத்திலிருந்து அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாம் தேவனண்டையிலே வருவார்கள். एक बार इस प्रकार की एक घटना हुई। ஒருமுறை நடந்த சம்பவம் என்ன? वो अमेरिका के ओर यात्रा कर रहा शैंकी। அந்த ஷாங்கி என்பவர் அமெரிக்காவை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். एक क्रिसमस वाइव में उसको परमेश्वर का वचन पेश करना था। ஒரு கிறிஸ்துமஸ் அந்த ப்ரோகிராம் நிகழ்ச்சியிலே தேவ வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும். लेकिन उस समय इतना कुहासा और इतना फॉग आ गया, जहाज आगे नहीं बढ़ पा रहा है। அந்த வேளையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பனிமூட்டம் மிக அதிகமாக இருந்ததினாலே பனிப்பொழிவு இருந்ததினாலே அவர் பிரயாணித்த கப்பல் முன்னேற முடியவில்லை. और कैप्टन ने कह दिया, கேப்டன் சொல்லிவிட்டார், मैं आपसे माफी मांगता हूं, हम लोग नहीं पहुंचेंगे जिस समय के लेके हम लोग चल रहे थे। நான் உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நாம் எந்த நேரத்திலே போய் சேர வேண்டுமோ அந்த நேரத்திலே நாம் இப்பொழுது போய் சேர முடியாது. क्योंकि कोई दिशा दिखाई नहीं पड़ता है। எந்த ஒரு டைரக்ஷனுமே காணப்படவில்லை. इसलिए हमें उन दिनों में उतना रडार का फैसिलिटीज नहीं रहा। அந்த நாட்களிலே அவ்வளவு ரடார் ஃபெசிலிட்டி இல்லாத காலம். इसलिए उसने कहा हम यहाँ पर खड़े रहेंगे। ஆகையினாலே அவர் சொன்னார், இங்கேயே நிறுத்தி இங்கேயே இருப்போம். हो सकता 2 या 3 दिन या हम लोगों को लगना पड़ेगा। ஒருவேளை 2-3 நாள் ஒரே இடத்திலே நாம் இருக்க வேண்டியிருக்கும். जहाज के बहुत लोग गड़बड़ा गए थे, அந்த கப்பல் இருந்த अनेகர் கலங்கி போனார்கள். क्योंकि अपना परिवार के साथ क्रिसमस मनाने के लिए जाने वाले थे। ஏனென்றால் தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட கிறிஸ்துமஸ் கொண்டாட புறப்பட்டவர்கள். अपने परिवार को देख के आनंदित होने के लिए वे तैयार हो रहे थे। தன்னுடைய குடும்பத்தினரை கண்டு சந்தோஷப்பட போனவர்கள். लेकिन एक ही जन उसमें नहीं घबराया, वो शैंकी। ஆனால் ஒரே ஒரு மனிதர் தான் அங்கே கலங்கவே இல்லை. அவர்தான் ஷாங்கி என்பவர். जरूर लोगों को मालूम है शैंकी आ रहा है करके। உண்மையிலேயே அங்கே ஜனங்களுக்கு தெரியும் ஷாங்கி வந்து கொண்டிருக்கிறார். शैंकी की सुनने के लिए लोग आते हैं करके मालूम है। தெரியும் ஷாங்கியுடைய காரியங்களை கேட்பதற்கு ஜனங்கள் கூட்டமாக இருப்பார்கள். इसलिए वहां पर घबराने के लिए दरकार शैंकी का था। ஓ, ஏனென்றால் அங்கே ஒருவர் கலங்க வேண்டும் என்று சொன்னால் அது ஷாங்கி தான் கலங்கி போக வேண்டும். लेकिन शैंकी खामोश रहा। ஆனால் அந்த ஷாங்கி அவர்களோ முழுவதுமாய் அமைதியாயிருந்தார். और जहाज में बहुत लोग थे। அந்த கப்பலிலே अनेகர் இருந்தார்கள். उनमें से किसी ने कहा, அவர்களில் ஒருவர் சொன்னார், शैंकी आप तो वहां मीटिंग नहीं कर सकेंगे। ஷாங்கி அவர்களே, நீங்க இப்போ போய் அங்க கூட்டங்கள் நடத்த முடியாது. अभी क्रिसमस का ईव है। இப்பொழுது கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாளாக இருக்கிறது. आपके गीत को हम सुन के परमेश्वर की महिमा करने के लिए चाहते हैं। உங்களுடைய பாடல்களை கேட்டு தேவ மகிமை செலுத்த விரும்புகிறோம். इसलिए जहाज के डेक पर सब कोई आ गए। ஆகையால் அந்த கப்பலுடைய டெக்ல எல்லாரும் வந்துட்டாங்க. सब लोगों को मालूम है क्रिसमस ईव है। எல்லாருக்கும் தெரியும் இது கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாள். शैंकी परमेश्वर की ओर ताका। அந்த ஷாங்கி அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். जब परमेश्वर की ओर उसने देखा, தேவனை நோக்கி பார்த்தபோது, प्रभु किस प्रकार का गाना गाना है। ஆண்டவரே எப்படிப்பட்ட பாடல் பாடுவது நான்? वातावरण का मांग है क्रिसमस का संबंधित। அந்த சூழ்நிலையுடைய எதிர்பார்ப்பு கிறிஸ்துமஸ் பாடல் பாட வேண்டும். और लेकिन परमेश्वर का आत्मा इसको प्रेरणा कर रहा दूसरे ये गीत को गाने के लिए। ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உந்தி ஏவின காரியம் மற்றொரு பாடலை பாட, प्रभु ने मैं इस गीत को गाऊंगा, लोग मेरे बारे में क्या सोचेंगे। ஆண்டவரே இந்த பாடல் நான் பாடினால் ஜனம் என்னை குறித்து என்ன நினைக்கும்? लोग मेरे बारे में क्या विचार करेंगे। ஜனங்கள் என்னை குறித்து என்ன யோசிப்பார்கள்? पवित्र आत्मा ने कहा, பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், इस गीत को गाओ, இந்த பாடலை பாடு, इस गीत को गाओ। இதை பாடு. जबरदस्ती के साथ पवित्र आत्मा उनको करने के चलते மிகவும் வலுக்கட்டாயப்படுத்தி அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை ஏவினதினாலே एक छोटी सी प्रार्थना किया शैंकी ने। ஷாங்கி அவர்கள் ஒரு சிறிய ஜெபம் செய்தார்கள். मेरे बलहीनता में तरस खाने वाला भी आप ही है, मेरे बलहीनता में पार करने वाला भी आप ही है। என்னுடைய பலவீனத்திலே மனதுருகிறவரும் நீரே, என்னுடைய பலவீனத்தை நான் தாண்டி செல்ல பலன் கொடுக்கிறவரும் நீரே. उसी बात को लेके वो वहां पर आके इस गीत को गाया। அந்த காரியத்தை வைத்து அங்கே வந்து அவர் இந்த பாடலை பாடினார். इस अंग्रेजी में भी है, அது ஆங்கிலத்திலும் உண்டு, तमिल में भी है। தமிழிலும் உண்டு. तमिल में मैं इस गीत को हमेशा गाता हूं, क्योंकि मेरी पहली बहन
मरने के पहले इस गीत को गाते ही मर गई थी। நான் அந்த முதலாவது அந்த ஸ்டான்ஸாவை அடிக்கடி பாடுவதுண்டு. ஏனென்றால் என்னுடைய முதலாவது அந்த தங்கை இருந்தாலே அவள் மரிக்கிற வேளையிலே இந்த வரிகளை பாடி பாடிதான் அவள் மரித்தாள். हमारा पारिवारिक प्रार्थना में जब कभी उससे पूछा जाए कौन सा गीत गाएंगे, वो लड़की कहती थी इसी गीत को गाना है। எங்களுடைய குடும்ப ஜெபத்துல எந்த பாடல பாடலாம்னு சொல்லி கேக்குற வேளையில என்னுடைய தங்கச்சி சொல்லுவா இந்த பாடல பாடுங்களே. लेकिन जब वो डिलीवरी में मरने पर थी, ஏனென்றால் டெலிவரி டைம்ல அவர் மரிக்கும் தருவாயில் இருந்தாள். उस समय में भी इस गीत को गाते ही अपना उसका जीवन चला गया था। அந்த வேளையிலும் இந்த பாடலை பாடித்தான் உயிரை விட்டாள். मैं तमिल में पसंद करता हूं, इसलिए तमिल में एक अंतरा को गाऊंगा। நான் தமிழுடைய வரிகளை விரும்புகிறதுனாலே தமிழில் உள்ள அந்த காரியங்களை பாடுவேன். ரக்ஷா பெருமானே பாரும் புண்ணிய பாதம் மண்டினோ சுத்தமாக்கி சீரை தாரும் தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தம் ஆயினோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தம் ஆயினோ. மேய்ப்பன் போல முன்னே சென்றும் பாது காத்தும் வருவி நாசம் மோசமணுகாமல் தங்கி நாவச் செய்குவி. இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பி. இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பி. इस गीत में क्रिसमस का एक भी अंश भी नहीं पाया जाता है. இந்த பாடலை பார்த்தால் கிறிஸ்துமஸ் சம்பந்தமான ஒரு காரியம் கூட இருக்காது. लेकिन शैंकी आत्मा में हो के इस गीत को गाने के समय, ஆனால் ஷாங்கி அவர்கள் ஆவியிலே நிறைந்து இந்த பாடலை பாடுகிற வேளையிலே भीड़ में एक मिलिट्री ऑफिसर था. அந்த கூட்டத்திலே ஒருவர் மிலிட்டரி ஆபீசர் இருந்தார். रिटायर्ड हो गया था. அவர் ரிட்டையர்ட் ஆனவர். वो फूट फूट के रोने लगा. அவர் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். आके शैंकी से मुलाकात किया, வந்து ஷாங்கி அவர்களை சந்தித்தார். उसके गले लगाया அவர்களை அரவணைத்தார். और अपनी कहानी को बतलाने लगा. தன்னுடைய கதையை சொன்னார். शायद आप पढ़े होंगे, लेकिन मैं जो नहीं जानते उनके लिए मैं बतलाने के लिए चाहता हूँ. ஒருவேளை நீங்கள் வாசித்திருக்கலாம், நான் அறியாதவர்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். उस मिलिट्री ऑफिसर ने कहा, அந்த மிலிட்டரி ஆபீசர் அவர்கள் சொன்னார்கள், शैंकी आपको याद है 20 साल के पहले ஷாங்கி அவர்களே உங்களுக்கு தெரியுமா 20 ஆண்டுகளுக்கு முன்பு आप अकेले एक जगह में सोल्जर के रूप में सेंट्री में खड़े थे. நீங்கள் ஒரு தனியாக தன்னந்தனியாய் சென்ட்ரியிலே ஒரு சோல்ஜராக நின்று கொண்டிருந்தீர்கள். और मैं शत्रु के सेना में था. நானோ எதிர் சத்ருவினுடைய சேனையிலே இருந்தேன். आप मेरे निशाना में आ गए थे. நீங்கள் என்னுடைய அந்த குறியிலே வந்து விட்டவர்கள். आपको खत्म करने के लिए मैं बिल्कुल तैयार भी हो गया अपना बंदूक के साथ. நான் அந்த துப்பாக்கியை ஏந்தி குறிவைத்து உங்களை தீர்த்து கட்ட ஆயத்தம் பட்டு விட்டேன். आपने मुझे देख नहीं पाया, लेकिन मैं आपको सफाई से देख सकता था. நீங்கள் என்னை பார்க்க முடியவில்லை, நானோ உங்களை தெளிவாய் பார்த்தேன். चंद्रमा की रोशनी आपके चेहरा पर लगा हुआ था. நிலவினுடைய ஒளி உங்களுடைய முகத்தில் வந்து பிரகாசித்தது. आप वहां खड़े होके इसी गीत को गा रहे थे. நீங்கள் அங்கே நின்றவராய் இதே பாடலை பாடினீர்கள். मेरा परमेश्वर मुझे चरवाहा के रूप में साथ देता है और उसमें मेरे कमजोरी में मुझे गले उठाता है. என்னுடைய தேவன் அவர் மேய்ப்பனாக இருந்து எனக்கு உதவி செய்து அவருடைய பலவீனங்களிலே என்னை தூக்கி விடுத்து அரவணைக்கிறார். उस उम्मीद भरी गीत मुझे आप जब जोर से अकेले गा रहे थे, நீங்கள் தன்னந்தனியாய் சத்தமாய் பாடின அந்த வேளையிலே उस रात के समय में मेरे बंदूक अपने आप नीचे चले आया. அந்த இரவின் சமயத்திலே அந்த துப்பாக்கி தானாக கீழே போனது. ये सेंट्री अकेला है. ये सेंट्री करने वाला अकेला. இந்த சென்ட்ரி செய்கிறவர் தன்னந்தனியாய் இருக்கிறார். उसके ऊपर बहुत लोगों का भरोसा है. அவர் மேலே அநேகருடைய நம்பிக்கை இருக்கிறது. मेरा गोली इसको खत्म कर सकता है. என்னுடைய துப்பாக்கி குண்டு அவரை கொன்று விடக்கூடும். परंतु इतना उम्मीद के साथ गा रहा है. அவரோ இவ்வளவு
எவ்வளவு நம்பிக்கையோடு பாடுகிறாரே. खतरा को देखा नहीं, ஆபத்தை பாராமல், अकेलापन को देखा नहीं, தனியா இருக்கிறேன் என்று நோக்காமல், आगे की डेंजर को देखा नहीं, வரப்போகிற ஆபத்தை பார்க்காமல், अपने परमेश्वर के ऊपर भरोसा रखने के द्वारा इस प्रकार के हिम्मत के साथ गा रहा। தன் தேவன் மேல வைத்த நம்பிக்கையினாலே இவ்வளவு தைரியமாய் பாடுகிறாரே. इसलिए मैं आपको खत्म नहीं कर डाला, ஆகையினாலே அன்றைக்கு நான் உங்களை கொன்று போடவில்லை. लेकिन 20 साल के बाद ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பின்பு उस गीत को अभी मैं जब सुन रहा हूं, அந்த பாடலை இப்பொழுது நான் கேட்கிற வேளையிலே मैं परमेश्वर का पहचानता हूं। நான் தேவனை அறிந்திருக்கிறவன். मेरा बल घटने के समय तरस खाने वाला परमेश्वर मेरे साथ खड़ा है। என்னுடைய பலன் குந்தி போகிற வேளையிலே மனதுருகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். मेरे कमजोरी मुझे कब्जा करने के समय जब मैं अकेले खड़ा हो जाता, मेरे साथ खड़ा है परमेश्वर। என்னுடைய பலவீனம் என்னை தாக்குகிற அல்லது என்னை முழுவதுமாய் அழிக்கிற வேளையிலே என்னோடு கூட நிற்கிற தேவன் ஒருவர் உண்டு. उस मिलिट्री ऑफिसर रो रोते हुए प्रभु में आया और इसके चलते जहाज के कई लोग प्रभु में आए। அந்த மிலிட்டரி ஆபீசர் தேம்பி அழுது தேவனை பற்றிக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர் நிமித்தமாக அநேகர் ஆண்டவரை அறிந்தார்கள். उसी रात जब धन्यवाद की बेंट चढ़ाने के लिए शैंकी परमेश्वर के सामने घुटने में आया, அதே நாள் இரவிலே நன்றி சொல்லும்படியாய் ஷாங்கி அவர்கள் முழங்காலில் வந்தபோது परमेश्वर का आवाज ने उसने सुना था, தேவ சத்தத்தை அவர் கேட்டார். शैंकी तुमने अपने बुद्धि पर निर्भर न रहा, ஷாங்கி நீயோ உன்னுடைய சுய புத்தியை சாராமல், शैंकी आपने लोगों की मांग को पूरा करने के लिए कोशिश नहीं किया, ஷாங்கி நீ ஜனங்களுடைய தேவையையும் சந்திக்க முயற்சி எடுக்காமல், शैंकी अपनी कमजोरी को या नहीं पहुंच पा रहे हैं उस घबराहट को सामने नहीं आने दिया, ஷாங்கி நீ உன்னுடைய பலவீனத்தையும் அல்லது நான் போய் சேர முடியாதே என்ற ஒரு கலக்கமும் கொள்ளாமல், मेरी आवाज के ऊपर निर्भर होने के चलते என்னுடைய சத்தத்தை மாத்திரம் சார்ந்திருந்ததினாலே इस घटना को अपना राज्य के लिए लाभ बना दिया है। அந்த சம்பவத்தை தன்னுடைய ராஜ்யத்துக்காக லாபமாக்கி விட்டான். भाई बहन, आज आप कमजोर होते होंगे, சகோதர சகோதரி, இன்றைக்கு நீங்கள் பலவீனப்பட்டிருக்கலாம். आपका वातावरण का डिमांड कुछ करता होगा, உங்களுடைய சூழல் உங்களிடத்தில் ஏதாவது உன்னை வேண்டிக் கொண்டிருக்கலாம். आपने आपके भीतर जो भावनाएं हैं वो आपको दूसरे डायरेक्शन में लेता होगा, அல்லது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வுகள் உங்களை இன்னொரு திசையை நோக்கி இழுத்துச் செல்லலாம். लेकिन भूलिए मत, ஆனால் மறந்து போக வேண்டாம். आपके लिए तरस खाने वाला के हाथ पकड़ के उसी के अगुवाई पर चलिएगा। உங்களுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு போக போகிறாரே அவருக்கு பின்னாலேயே சென்று விடுங்கள். वातावरण को देखिएगा या मांगों को देखिएगा, आप घबरा जाएंगे, நீங்கள் டிமாண்டையோ அல்லது சூழ்நிலையோ பார்த்தால் கலங்கி போவீர்கள். लेकिन आपके लिए एक तरस खाने वाला परमेश्वर है जो आपका बल घटने समय में साथ देता है। ஆனால் உங்களுக்கு மனதுருகிற ஒரு ஆண்டவர் உண்டு, உங்களுடைய பலன் குன்றி போகிற வேளையிலே கூட இருக்கிறவர். इसलिए पौलुस कहता है, ஆகையினாலே பவுல் சொல்லுகிறார், मैं अपना कुश्ती को अच्छे से लड़ दिया, நான் என்னுடைய போராட்டத்தை நன்றாய் போராடினேன். हमारे लिए ये एक इनाम रखा हुआ है, எனக்கென்று ஒரு பரிசு பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. मैं अकेले रह गया, நான் தன்னந்தனியாய் விடப்பட்டேன். आगे भी बुराई से प्रभु मुझे बचाने के लिए तैयार है। வரப்போகிற தீமையிலிருந்தும் தேவன் காப்பாற்றி ரட்சித்துக் वहां கொள்வார். उस पार पहुंचने समय तक वो साथ देने के लिए तैयार है। அந்த புறம் போய் சேரும் வரைக்கும் தேவன் என்னோடு கூட இருக்க போகிறார். वो मेरे लिए काफी है, அது எனக்கு போதும். वो मेरे लिए काफी है। அவர் எனக்கு போதும். इस विचार से परमेश्वर की आराधना करने के लिए निकट चले आएंगे। இந்த எண்ணத்தோடு தேவனை ஆராதிக்கும்படியாய் சமீபித்து हमारा வரலாம். परमेश्वर साथ देने के लिए तैयार है। தேவன் ஒருவேளை நம்மோடு கூட வர ஆயத்தமானார். हमारा कमजोरी को देख के तरस खाने के लिए परमेश्वर हमारे साथ है। நம்முடைய பலவீனங்களை பார்த்தும் மனதுருக தேவன் ஆயத்தமாயிருக்கிற வேளையிலே